என்னது? அதிமுக, திமுக மீது உள்ள வெறுப்பில தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சாங்க. அப்படியா? பாதி பேர் இப்படித்தான் சுத்திட்டு திரியுறீங்க இல்லையா? ம் ஆட்சிக்கு வந்து 2 மாசங்களும் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் இதே கருத்தை மாறி மாறி சொல்லிக் கொண்டு திரியுறீங்க. இல்ல விளங்க இல்ல. ஏன் இப்படி இப்படி ஒரு சிந்தனையோட திரியுறீங்கன்றது எனக்கு கண்டா விளங்க இல்ல. சரி, அதிமுக, திமுக மீதுள்ள வெறுப்புன்னு சொன்னா வேறொரு கட்சிக்கெல்லாம் வாக்களிச்சிருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கெல்லாம் வாக்களிச்சிருக்கணும். அதான் நம்மட தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார் சீமானன், அவருக்கெல்லாம் விழுந்திருக்கணும். அவரெல்லாம் முதலமைச்சராக இருக்கணும். அதப்படி அவரை தவற விட்டீங்க. ம் அவரில் என்ன வெறுப்பு இருக்கு மக்களுக்கு? ம் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக, திமுக மீது வெறுப்பு இருக்குது. ஓகே. ம் சரி, ஏனைய கட்சிகள் எல்லாம் திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கு, அதுவும் ஓகே. ஆனா நாம் தமிழர் கட்சி யாரோடையும் கூட்டு சேரலையே. அதே அவர் மீது வெறுப்பு வந்தது. முறைக்கு பார்க்க போனா அவர் தான் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் நிறைய பேசுறாரு இல்லையா? திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பேசுறார். கூட பாஜகவையும் பேசுறார். ம் அடுத்த பக்கம் காங்கிரஸையும் பேசுறார். அப்படி பார்த்தா முறைக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும். சீமான் அண்ணன் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அது என் சம்பந்தமே இல்லாத விஜயன் கொண்டு வந்து போட்டீங்க. ம் அது புதுசா வந்து 2 வருஷத்துல தமிழக வெற்றி கழகத்தில் அது எப்படி நம்பிக்கை வந்தது? ம் அப்படி யோசிங்களா இருக்கா? அதான்டா சொல்றேன். சும்மா வாழ்ன்னு கத்தாதீங்க. அறிவுபூர்வமா யோசிங்க. மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை வருதோ மக்கள் அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். யார் மீது வெறுப்பு இருக்கின்றது இங்க பிரச்சனை இல்லை. மக்களுக்கு யார் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களோ, யார் மக்களுக்கு விருப்பமானவர்களாக இருக்கிறார்களோ, யார் மக்களுக்கு உதவி செய்வார்கள் என மக்கள் நம்புகிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் தேர்வு செய்வார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நீங்க இப்ப இந்த 2 மாசம் வரைக்கும் நீங்க கத்திக்கொண்டே தான் இருக்கிறீங்க. ம் அது வந்து நான் சொல்லுவேன், ஒரு நடிகர் மீதுள்ள வெறுப்பில தான் நீங்கள் இவ்வளவு கதைக்கிறீங்க. அவரை இனி நடிகரா நீங்க பார்க்கவே முடியாது. அவர் அரசியல்வாதி, பக்க அரசியல்வாதியா மாறிட்டு வந்துட்டார். விளங்கிட்டா? நீங்கள் அவசரப்பட்டு மண்டையில வளம் இல்லாத மாதிரி கதைச்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அவர் ஒரிஜினல் அரசியல்வாதியா மாறிட்டார். ம் அதுவும் நீங்க நான் இந்த மகேஷ் பாபு ஒரு படம் நடிச்சிருப்பேன், பரத்தனன் நான். அந்த மாடலுக்கு வந்துட்டார். 10 வருஷத்துக்கு இல்லை 15 வருஷத்துக்கு நீங்க கை வைக்கலாது. ம் இன்னும் இன்னும் அதிகரிச்சுட்டு போக போகுதே ஒழிய அவருக்கான செல்வாக்கு குறைய போறதில்லை. நீங்க கத்திக்கொண்டே இருங்க, உங்கள்கிட்ட கத்து தொழில நிப்பாட்டாதீங்க. ஆனா இன்னும் நீங்க தெளிவடையல பாருங்க. என்ன காரணத்துக்காக மக்கள் தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்களை தெரிவு செய்தார்கள் என்பது நல்ல திட்ட தெளிவா விளங்கும். நன்றி.